காலகட்டி கோயில். பெரும்பான்மையா சிவன் கோயில்ல பாத்தீங்க அப்படின்னா சிவலிங்கமா இருப்பாரு. பலவிதமான சிவலிங்கங்கள் இருக்கு. சிவபெருமாளுக்கு தனி சன்னதியும் அம்பாளுக்கு தனி சன்னதியுமா இருக்கும். ஆனா சிவ பார்வதி சமேதனா ஒரே கோயிலுக்குள்ள 2 தெய்வங்களும் பார்க்கறது ரொம்பவுமே கடினம், ரொம்பவுமே அரிதிலும் அரிதான ஒரு விஷயம் இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது. ஹரஹர மகாதேவ். காலகட்டி அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ஐயப்பன் மகர்ஷியை மர்தனம் பண்ணதுக்கு அப்புறம் ஆனந்த நிறுத்தம் ஆனார், ருத்ர தாண்டவம் ஆனார். அந்த அழக அந்த வெற்றியை பார்க்கறதுக்காக சிவன் கைலாயத்திலிருந்து அவரோட வாகனமான காளையில ஏறி வந்தாரு, நந்தியில ஏறி வந்தாரு. அந்த காளையை இங்க இருக்கக்கூடிய மரத்துல கட்டி வச்சதாகவும் ஐதீகம் சொல்லப்படுது. அதனாலதான் காளையை கட்டின இடம் காளை கட்டி அப்படிங்கறது சொல்றாங்க. சிவபார்வதி அவங்களோட புத்திரன் ஐயப்பன் இந்த வெற்றியை கொண்டாடுனதும், அதுக்கு தேவர்கள் அவரை கடவுளா நினைச்சு வழிபடுறதும், நம்ம மகனுக்கு இத்தனை பேர் அந்த மரியாதையை கொடுக்கறாங்க அப்படிங்கறத பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக பார்வதியும் சிவனும் வந்த இடம் காலகட்டி.